வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர்வரிசைகளில் பயிற்சி 2.3ல் 1வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு சம்மெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். பயிற்சி 2.3 அதில் ஃபஸ்ட்டு கணக்கு. பின்வரும் சமன்பாடுகளை நிறைவு செய்யக்கூடிய குறைந்தபட்ச மிகைமுழு எக்ஸின் மதிப்பை காண்க. ஓகேவா, ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். 71 காங்க்ருவன்ட் எக்ஸு மட்டு 8. ஓகேவா, இதில் எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 71 இப்படியே இருக்கும். இந்த எக்ஸ் இங்கிட்ட வரும்போது மைனஸ் எக்ஸு மட்டு 8. மட்டு 8ங்கிறது இதால் டிவைட் ஆகும்னு அர்த்தம். 71 மைனஸ் எக்ஸுங்கிறது 8ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இந்த 8 இதால் 71 டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் என்ன வருமோ அதுதான் எக்ஸு. ஓகேவா, 71 8ஆல் டிவைட் பண்ணுறோம். 8 8 64 வரும். ஓகேவா, 8 8 64. மீதி என்ன பாருங்கள், ரிமைண்டர் என்ன வரும் பாருங்கள், 7. ஓகேவா, 1ல் 4 போகாது, அது பக்கத்தில் கடவுங்கன்னா 11. 11ல் 4 போச்சுன்னா மீதி 7. ஓகேவா, அந்த 7 தான் இங்கே எக்ஸாக வரும். ஓகேவா, இப்போ 64 8ஆல் டிவைட் ஆகும். ரிமைண்டர் என்ன இருக்குன்னா மீதி 7 இருக்குது, அதான் எக்ஸு. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 7. அடுத்து ரெண்டாவது கணக்கு பாருங்கள். 78 ப்ளஸ் எக்ஸு கான்குரண்ட் 3 மட்டு 5. ஓகேவா, என்னென்னா இதோட எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 78 ப்ளஸ் எக்ஸு, இந்த 3 கிட்ட வரும்போது என்ன ஆகுது, -3. ஓகேவா, -3. இது எல்லாமே என்ன ஆகும்னா மட்டு 5. ஓகேவா, இதெல்லாம் 5ஆல் டிவைட் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ 5ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் இதில் இருக்குது. ஓகேவா, அது என்ன நம்பர்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, 75. இப்போ 78ல் -3 போச்சுன்னா 75 ப்ளஸ் எக்ஸு இன் மட்டு 5. இப்போ இது 5ஆல் டிவைட் ஆகணும். அதை எக்ஸுங்கிற ஏதோ ஒரு நம்பரோட கூட்டினோம்னா இது 5ஆல் டிவைட் ஆகணும். 75ஓட ஏதோ ஒரு நம்பரை கூட்டினோம்னா நம்ம டிவைட் ஆகணும். ஓகேவா, அப்போ 75 ப்ளஸ் 5 போட்டோம்னா 80. ஓகேவா, 80 மட்டு அப்படின்னு வரும். அப்போ 80 5ஆல் டிவைட் ஆகுமா? அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 75 ப்ளஸ் 5 80 இருக்குமா? 80 5ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 5ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஏன் அந்த 5 எடுத்துக்கிட்டோம்னா நம்ம குறைந்தபட்ச மிகைமுழு எண்ணுங்கிறனால. ஓகே, அப்போ 80 இதை ஆட் பண்ணோம்னா 80 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 5 5 5, மீதி என்ன இருக்குது 3. 3ல் 5 போகாது, மேலே உள்ள 0 கீழே இறக்கிடுவோம். இறக்குனதுக்கப்புறம் 6 5 30. ஓகேவா, ரிமைண்டர் 0. ஓகே, அப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது எக்ஸோட வேல்யூ என்னென்னா 5 போட்டோம்னா இது 5ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா, 75ஓட 5 கூட்டினோம்னா 5ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 3. 89 கான்குரண்ட் எக்ஸ் ப்ளஸ் 3 மட்டு 4. ஓகேவா, இது எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்ப்போம். இது 89 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு கொண்டு வந்துடுங்க. இப்போ -x -3ன்னு வந்துடும். இப்போ 80 இந்த டேர்ம் 4ஆல் வகுப்படும். ஓகேவா, 89 -x -3 4ஆல் வகுப்படும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ 89ல் -3 போச்சுன்னா 86 -x என்பது 4ஆல் வகுப்படும். ஓகேவா, இப்போ 86ஓட ஏதோ ஒரு நம்பரை கழித்தோம்னா அந்த நம்பர் 4ஆல் வகுப்படும். மீதி உள்ள நம்பர் 4ஆல் வகுப்படும். ஓகேவா, இப்போ 86 நான் 4ஆல் வகுக்க போகிறேன். வகுத்து ரிமைண்டர் என்ன வருதோ அதுதான் இந்த எக்ஸோட வேல்யூ. ஓகேவா, இப்போ 4ஆல் வகுத்தோன்னா 8
8 ஓகேவா, 8 போட்டாச்சு. மீதி இந்த 0ல் 4 போகாத. இப்போ பக்கத்தில் உள்ள 6 இறக்கிடுவோம். 6 இறக்கணும்னா 6ல் எத்தனை நாள் இருக்குது? ஒரு நாள் இருக்குது. ஒரு நாள் 4, 6 நாளையும் கழித்தோம்னா 2 ரிமைண்டர். ஓகேவா, அப்போ இந்த 2ஐ 86ஓட கழித்தோம்னா மீதி நமக்கு என்ன வரும்? 84. 84 வந்து 4ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா, அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? நமக்கு வந்து 2. 86ல் 2 கழித்தோம்னா நம்ம வந்து மீதி இருக்கிறது வந்து 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ எக்ஸோட வேல்யூ 2. ஓகேவா, எக்ஸோட வேல்யூ 2. அடுத்து வந்து 4வது கணக்கு. 96 கான்குரண்ட் எக்ஸ் டிவைடட் பை 7 மட்டு 5. ஓகேவா, 96 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த எக்ஸ் பை 7 வந்து இங்கிட்டு கொண்டு வரோம். ஓகேவா, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை 7ன்னு வரும். இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் எக்ஸ் பை 7ன்னு வந்துடும். என்பது 5ஆல் வகுப்படும். இந்த டேர்மு 5ஆல் வகுப்படும் நம்ம சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ ஏதோ ஒரு நம்பரை 96ஆல் நம்ம வந்து 96 கழித்தோம்னா மீதி இல்லாமல் 5ஆல் வகுப்படும்னு சொல்கிறாங்க. 96ல் ஏதோ ஒரு நம்பர் கழித்தோம்னா. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்னு பார்க்கணும். எக்ஸ் டிவைடட் பை 7 அந்த இடத்துல என்ன வரும்னு பார்க்கணும். இப்போ 96ஓட ஏதோ ஒரு நம்பரை கழித்தோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். இப்போ வந்து 96 வந்து நம்ம 5ஆல் வகுத்து பார்த்தோம்னா ரிமைண்டர் என்ன வருதுன்னு பார்ப்போம். 96 5ஆல் வகுத்தோம்னா இப்போ 9ல் ஒரு 5 இருக்குது. ஒரு 5 மீதி 4. ஓகேவா, இந்த 4ல் 5 போகாது. பக்கத்தில் உள்ள 6 கீழே இருக்கும். 6 கீழே இருக்கணும்னா 46. 46ல் 8 5 9 5 45. ஓகேவா, மீதி வேணால் ரிமைண்டர் 1. அப்போ இந்த 96ஓட 1 கழித்தோம்னா நமக்கு வந்து இது வந்து 5ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா, அப்போ இங்கே 1 போட்டோம்னா 1/7. 1/7 வந்து அடி கொடுக்க முடியுமா? அடி கொடுக்க முடியாது. அது அப்படியே தான் இருக்கும். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல 1 வர மாதிரி நம்ம நம்பர் போடணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 7 போட்டோம்னா இந்த இடத்துல 1 வந்துடும். ஓகேவா, அடித்தோம்னா ஈக்குவல் டு 1. ஓகேவா, அப்போ எக்ஸுக்கு பதிலாக 96 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 7 டிவைடட் பை 7 என்பது 5ஆல் வகுப்படும். இந்த எக்ஸுக்கு பதிலாக 7 கொடுத்தோம்னா இந்த இடத்துல வந்து 1 வரும். ஓகேவா, இப்போ 7 அடித்தோம்னா இங்கே வந்து இந்த இடத்துல 1 வந்துடும். அப்போ 96 மைனஸ் 1 என்பது 5ஆல் வகுப்படும். 5ஆல் வகுப்படும். ஓகே, இப்போ இந்த 1 வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கக்கூடாது. நம்ம எக்ஸுக்குன்னு என்ன வேல்யூ கொடுத்தோமோ அந்த வேல்யூவை தான் நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 7. எக்ஸோட வேல்யூ வந்து 7. ஓகேவா, அடுத்து வந்து 5வது கணக்கு. 5வது கணக்கு பாருங்கள். 5x கான்குரண்ட் 4 மட்டு 6. ஓகேவா, 5x அப்படியே இருக்கும். இந்த மைனஸ் இந்த 4 இங்கிட்ட வரும்போது -4. அப்போ 5x - 4 என்பது 6ஆல் வகுப்படும். ஓகேவா, 5x - 4 6ஆல் வகுப்படும். ஓகேவா, இப்போ என்னன்னா எக்ஸுக்கு பதிலாக ஏதோ ஒரு நம்பர் நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்போ 4 வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த நம்பர் வந்து 6ஆல் வகுப்படணும். ஓகேவா, ரிமைண்டர் வருது. இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸுக்கு பதிலாக 1 2ன்னு கொடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு பதிலாக நான் வந்து 1 கொடுத்து அது ரெண்டையும் எனக்கு சப்ட்ராக்ட் பண்ணி மீதி வர ஆன்சர் 6ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ. ஓகேவா, இப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறோம். 1ன்னு கொடுத்தோம்னா 5 - 4ன்னு வரும். 5 - 4ல் 1 வந்து 6ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்குறோம். 5 பாக்கெட் 2 -4 இது ரெண்டையும் பிரிக்கணும்னா 10 -4. இப்போ 10 - 4 6. 6 வந்து 6ஆல் வகுப்படுமா? வகுப்படும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 2. ஓகே, 2ன்னு கொடுத்தோம்னா என்பது 5 பிராக்கெட் 2 -4 என்பது 6ஆல் வகுப்படும். ஓகேவா, இப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுத்து 6ஆல் வந்து அது வகுப்பட்டுச்சோ அந்த நம்பர் தான் வந்து எக்ஸு. ஓகேவா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா, இப்போ 6 என்பது இதை கழிச்சோம்னா 6 வரும். 6 வந்து 6ஆல் வகுப்படும். ரிமைண்டர் 0 இல்லாமல் வகுப்படும். அப்போ வந்து இதோட வேல்யூ என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸ் ஈக்குவல் டு
2. இதுதான் எக்ஸு, அதான் எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.